அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபாதர் இது டாக்டர், இது ரெண்டு பேரும் என்ன பண்ண ஒன்றா இருக்காங்க. இந்த மனைவி வந்து தனியாக இருக்காங்க பிரிஞ்சு. இவ்வாறு இருக்கின்ற போது இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தையினுடைய கஸ்டடி நமக்கு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவன் மீது என்ன பழிச்சாட்டுறாங்கன்னா, இந்த தன்னுடைய மகளுடனே இவர் வந்து அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பொய்யான புகாரை கொடுக்கிறார். பிறகு நீதிமன்றத்தில் இந்த குழந்தையானது சொல்கிறது, நான் அப்பாவோட தான் இருக்க போகிறேன், அம்மா சொல்ற மாதிரி எந்த குற்றமும் அப்பா செய்யவில்லை என்று சொல்லுகின்றது. இது தெரிய வந்தவுடன் நீதிமன்றம் ஷாக் ஆகிட்டு, ஒரு மனைவியானவள் தன்னுடைய குழந்தையை பெறுவதற்காக இந்த அளவுக்கு கூட ஒரு பொய் குற்றச்சாட்டை கணவன் மீது சுமத்த முடியுமா என்று என்ன பண்றாங்க, அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்றாங்க, கணவன் மீது இருந்த எஃப்ஐஆரை. பிறகு மனைவியை போக்சோ ஆக்ட் 22 படி தண்டிக்க வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை சொன்ன வழக்கு சந்திரமோகன் வர்சஸ் ஸ்டேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்.